ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். மே மாதம், அது ஜெபமாலை அன்னையின் மாதம். இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அன்னையிடம் செய்ய வேண்டிய ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக தினமும் தவறாமல் பதிவேற்றம் செய்கின்றோம். அஜெபத்தை செய்து அதனோடே கூட உங்கள் எல்லா வேண்டுதலையும் அன்னையின் பாதத்தில் நீங்கள் வைத்து வர இந்த 31 நாள் ஜெபம் முடிந்தவுடன் நிச்சயம் அது ஆசீர்வாதமாக ஈடேறுவதை காண்பீர்கள். நாங்களும் தவறாமல் தினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். ஜெபமாலை அன்னையிடம் 28ஆம் நாள் ஜெபம். ஜெபமாலை ராக்கினியே, அமலோற்பவ மாதாவே, எல்லா நாடுகளுக்கும் அரசியே, ஒரு பக்கம் எங்களை பயம் பிடித்திருந்தாலும் மறுபக்கம் உமது ஆதரவை நம்பி நிற்கிறோம். நாஸ்தீக நாசவலை கிழிந்து படுமென்றும் தெய்வத்தை எண்ணாத சக்திகள் அனைத்தும் அழிந்து படுமென்றும் நீர் சொல்லாவிடில் நம்புவது எங்களுக்கு எளிதாய் இருந்திராது. ஆயிரக்கணக்கானவர்களை கொல்லும் நாடு மனந்திரும்பும் என்று உமது மதுர வாக்கு எல்லா நாடுகளுக்கும் அமைதியை அளிக்கிறது. வீடற்ற குழந்தைகளையும் நாடற்ற அகதிகளையும் எங்கள் எண்ணம் நாடுகிறது. இன்னும் கொலைகள் நிற்கவில்லையே. தேசத்தை விழுங்க அழிவு சக்தியின் சூழ்ச்சிகளை பல நாடுகள் அறியாமலோ பயத்தினால் எடுத்து காட்ட துணியாமலோ பெரும் ஆபத்தில் விழும் தருவாயில் இருக்கின்றனவே. அழிந்த வித்திலிருந்து அழகான பூச்செடிகள் மலர்வது போல நாசத்திற்கு பின்னும் நீர் நாடுகளை எழுப்பக்கூடும். எனினும் தாயே, வேத விரோதிகளின் கொடுமைகளை நினைக்க குலை நடுங்குகிறதே. உம் பத்தாவாகிய புனித சூசையப்பரும் நீரும் கொலைகார ஏரோதின் கையிலிருந்து இயேசு குழந்தையை காப்பாற்றியதை நினைவு கூர்ந்து சீக்கிரம் அழிவு சக்திகளை கூண்டோடு அழித்து உலகில் அமைதியை நிலைநாட்டும் தாயே. எங்கள் மக்கள் உமது குரலுக்கு செவிசாய்க்கவில்லையே. தங்கள் பாவ நாட்டங்களை விட்டுவிட்டு உமது திருமகன் பாதம் சேரவில்லையே. உமது செபமாலையை பலர் செபித்தாலும் பக்தியாய் செபிக்கிறார்களா? எங்கள் உள்ளத்தை முதல் சீர்படுத்தி உலகிற்கு சீக்கிரம் அமைதியை கொண்டு வாரும் அம்மா. செபமாலை மாதாவே, ஆமேன். இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும். மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.